വെൽ, ഈ സിനിമയിലെ മ്യൂസിക് മാത്രമല്ല, ഈ സിനിമ നിർമ്മാണം, സംവിധാനം, ഡയറക്ഷൻ ആണെങ്കിലും പ്രൊഡക്ഷൻ ആണെങ്കിലും VFX, അതുപോലെ തന്നെ മ്യൂസിക് കമ്പോസിഷൻ എല്ലാം തന്നെ ആദ്യമാണ് ഏറ്റവും മനോഹരമായി ചെയ്തിരിക്കുന്നത്. Now let me take this opportunity to welcome on stage our very own Harish sir. വളരെ പ്രോമിസിംഗ് ആയിട്ടുള്ള ഒരു ക്യാരക്ടറാണ് ഡെഫിനറ്റ്ലി ഈ ഒരു സിനിമയിൽ അദ്ദേഹം കൈകാര്യം ചെയ്യുന്നത്. സോ നല്ലൊരു കൈയ്യടി നൽകിക്കൊണ്ട് അദ്ദേഹത്തെ നമുക്ക് വേദിയിലേക്ക് സ്വാഗതം ചെയ്യാം. പ്ലീസ് ഓൾ ഓഫ് യു. ആൻഡ് ഈ സിനിമയിൽ കീർത്തന എന്ന കഥാപാത്രത്തെ ഏറ്റവും മനോഹരമായി അവതരിപ്പിച്ചിരിക്കുന്നത് നമ്മളുടെ എല്ലാവരുടെയും പ്രിയങ്കരിയായ അനഘയാണ്. അനഘയെ ഏറെ സ്നേഹത്തോടു കൂടി വേദിയിലേക്ക് സ്വാഗതം ചെയ്യുന്നു. ലൗഡ് റൗണ്ട് ഓഫ് അപ്ലോസ് പ്ലീസ്. ഹായ് അനഘ, warm welcome to you as well. Well, so now Adi, we would like to hear more about this movie, the music, everything you did ഈ ഒരു സിനിമയ്ക്ക് വേണ്ടിയിട്ട്. So vanakkam, namaskaram, swagatham, and thank you all for coming. Thank you for taking your time and coming to support us. Thank you to all the press members and friends. Thank you. So this is a very ambitious project. In the padam vandu we started with a single thought process. Adhaadu I'll talk about the movie. Pesalamla apdi movie patti sollaala. Okay. So this started with a simple process, ஒரு சின்ன thought process. என்னன்னா நம்ம வந்து நிறைய ஜாதி, மதம், இனம், மொழி, லாங்குவேஜ் அப்படின்னு நிறைய விஷயமா பிரிஞ்சிருக்கோம். பட் ஒரு 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 ஏதோ ஒரு டிசாஸ்டர் வரப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளட்டு வரப்போ, ஒரு லேண்ட்ஸ்லைடு வரப்போ, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஆகிடுறோம். ஹியூமனிட்டி தான் அங்கே ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. பட் நார்மலாக இருக்கப்போ நம்ம பொதுவாக அப்படி இருக்கிறது இல்லை, எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ நார்மலாக இருக்கப்போ எல்லாம் ஒன்றா இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் தான் இந்த படத்தோட தாட் ப்ராசஸ். அண்ட் தேங்க்ஸ் அதான். ஸோ அதுதான் இந்த தாட் ப்ராசஸ். அண்ட் இந்த டிசாஸ்டர் என்னவாக இருக்கலாம் அப்படிங்கிறப்ப வி டிசைடட் டு ஓகே, இது ஒரு வேர்ல்டு வாரோட பேக்ட்ராப்பில் இருந்தால் எப்படி இருக்குங்கிற இதில் வந்து ஸ்டார்ட் ஆன ஐடியா இது. அண்ட் தென் இட் வாஸ் அ வெரி ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட். அன்டில் நவ் நாங்கள் பண்ணதிலே எனக்கு இப்போ பர்சனலாக நான் நடித்ததுலேயே இருக்கிறதுலே ஒரு பெரிய ஸ்கேலாகவும் சரி, காஸ்ட் க்ரூன்னு ஒரு பெரிய சைஸ் படம் இது. ஸோ ஒரு ஆம்பிஷியஸான ப்ராஜெக்டாக இதை ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இது ஒரு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வெப் ஆஃப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட்னு, ஏன்னா ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறப்ப அது இன்னொருத்தர் எடுக்க முடியாது இல்லை, நம்மளே தான் எடுத்துக்கணும். ஸோ அதனால் எங்கள் டீம் கூட சேர்ந்து வி பில்ட் டீம் ஓவர் தீஸ் இயர்ஸ். ஃப்ரம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் வி ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் த்ரூ அவுட் அவர் கெரியர். ஸோ வி பில்ட் ஹிப் ஆஃப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட். அண்ட் அதோட முதல் எங்கள் கம்பெனியோட, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாக்கின இந்த கம்பெனியோட முதல் படமாக கடைசி உலக போர் வந்து வி ஆர் ரிலீசிங் இட் ஆன் September 20th, அதாவது நாளான்னைக்கு. ஸோ இதுதான் இந்த படத்தோட பேக்ட்ராப். அண்ட் இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. நட்டி சார், நாசர் சார், ஹரி சுத்தமண்ணா, அனகா, தர் இஸ் குமரவேல் சார், முனீஷ்காந்த் சார், சிங்கம்புலி, அவங்களாம் இப்போ மகாராஜாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முனீஷ்காந்த், சிங்கம்புலி, ஐ திங்க் தட் மூவி இங்கே நல்லா பண்ணிச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இது மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டே இருக்காங்க இந்த படத்தில். அண்டு இந்த படம் வந்து என்னென்னா ஒரு வார் டைமில் என்ன நடக்குது, இந்த நம்ம ஊரில் என்ன நடக்குது ஒரு வேர்ல்டு வார் வரப்பங்கிறது தான் இந்த படத்தோட இது. அண்ட் நிறைய பேட்டில் சீக்வன்சஸ், நிறைய ஆக்ஷன் இருக்குது. பட் அதை தாண்டி பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டான, ஃபன்னான, ஒரு சின்ன தாட் கொடுக்கக்கூடிய ஒரு தாட் ப்ரொவோக்கிங்கான மூவி. அண்ட் எல்லாரும் பார்த்து இதை என்ஜாய் பண்ணலாம். இட் இஸ் கோயிங் டு பி அ என்டர்டெய்னிங் மூவி. அண்ட் ஆல்ரெடி கேரளாவில் ஓணம் ரிலீசஸ் படங்கள் வந்திருக்கு, நல்லா வர போயிட்டுருக்கு. ஏஆர்எம்மோ கிஷ்கிந்தா காண்டமில் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு நாங்கள். ஸோ அந்த டைமில் இந்த படம் வந்து ஒரு செலக்ட் தியேட்டர்ஸில் பிக் ட்ரீம்ஸ் தான் வந்து இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து எங்கள் படத்தை வந்து நீங்களும் எங்கள் படத்தையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது வந்து ஐ வுட் லவ் டு கன்வே இட் டு மை கேரளா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ். ப்ரெஸ் வந்து நீங்கள் கொண்டு போய் அதை சேர்ப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ இது ஒரு பெரிய ட்ரீம். தமிழ்நாட்டில் வேர்ல்டு வைட் தமிழில் நிறைய இடங்களில் ரிலீஸ் ஆகுது, கேரளாவில் செலக்ட் தியேட்டர்ஸில், பட் எல்லாமே நல்ல பிரைம் லொக்கேஷன்ஸில் இருக்கிற தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. அண்ட் இந்த படம் எப்படி ரிசீவ் ஆக போகுதுன்னு பார்த்து கண்டிப்பாக இது இன்னும் பெருசாக ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது நான் நம்புகிறேன். அண்டு கண்டிப்பாக இது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படமாக இருக்குங்கிறதுல வந்து வி ஆர் வெரி வெரி கான்ஃபிடென்ட். வை அப்படின்னா திஸ் மூவி இஸ் ஷார்ட் இன் அல்ட்ரா வைட் ஸ்க்ரீன் ஃபார்மேட். அதாவது லெஃப்ட் ரைட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் படம் பார்க்குறப்ப. ஸோ தியேட்டரில் நீங்கள் உட்காந்து பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த படத்தை. ஸோ அதுக்காக நாங்கள் ஒரு விண்டேஜ் லென்ஸ் யூஸ் பண்ணோம், அனமார்ஃபிக் லென்சஸில் ஷூட் பண்ணோம்.
ஸோ சவுண்ட் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ டால்பி அட்மாஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். படம் எல்லாம் தாண்டி எக்ஸ்பீரியன்ஸாகவே இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கிறத we are very confident and so please come and support us. Thank you for coming, all of you taking your time to come to the press meet. Also please take your friends to the theatres and enjoy the movie. Thank you. Thank you so much, Adi, and we all wish you all the best. So Harish sir, again ഈ ഒരു സിനിമയിൽ ഒരു പോലീസ് ക്യാരക്ടർ അല്ലേ, ഒരു സിമിലർ ഒരു പോലീസ് ക്യാരക്ടർ, ഒരു മിലിറ്ററി ക്യാരക്ടർ അല്ലേ? So please tell us more about the character. എല്ലാവർക്കും അറിയാം, ARM ഒരു വലിയ വിജയം കഴിഞ്ഞിന്നും നല്ലോണം ഓടിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. സോ ഇവിടെ നിങ്ങളെല്ലാവർക്കും ഞാൻ താങ്ക്സ് പറയാം. ഒരുപാട് നന്ദി. ബിക്കോസ് നിങ്ങളെ സിനിമയെ പറ്റി പ്രൊമോട്ട് ചെയ്തത് ഒരുപാട് ഇറ്റ് റിയലി ഹെൽപ്ഡ് അസ്. ആൻഡ് ഇപ്പം എനിക്ക് ഭയങ്കര സന്തോഷം. ഇത് ആദ്യമായിട്ടാണ് ഇങ്ങനെ കോൺസിക്യൂട്ടീവ് വീക്കിൽ എൻ്റെ 2 പടം, ഒന്ന് മലയാളത്തിൽ ARM on 12th ആൻഡ് on September 20th കടൈസി ഉലകപ്പൂർപ്പം നമ്മൾ ഇങ്ങനെ റിലീസാവുന്ന ഒരുപാട് സന്തോഷം. എപ്പോഴും ഒരു നല്ല കഥയിൽ ഒരു കഥാപാത്രം ചെയ്യുന്നതെന്ന് പറയുന്നത് ഭയങ്കര ഫുൾഫില്ലിംഗ് ആണ്, ഭയങ്കര സാറ്റിസ്ഫൈങ് ആണ്. എല്ലാവരും ചോദിക്കും എപ്പോഴും യൂണിഫോം ആണല്ലോ എന്ന് ചോദിക്കും. പക്ഷേ ഇതിൽ ഉള്ള യൂണിഫോം, ആ ക്യാരക്ടർ ഒരു വേരിയേഷൻ ഉണ്ടാവുമെന്ന് എനിക്ക് തോന്നുന്നുണ്ട്. ബിക്കോസ് ആദ്യം ഇതിനെ വിളിച്ചപ്പോൾ ഞാൻ പറഞ്ഞു ഇങ്ങനെ ടോപ്പ് ക്യാരക്ടേഴ്സ് ഞാനിങ്ങനെ വേണ്ടാന്ന് പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുകയാണ്. പക്ഷേ പുള്ളിക്കാരൻ ആ ക്യാരക്ടറിൻ്റെ ആർക്ക് പറഞ്ഞപ്പം എനിക്ക് ഭയങ്കര ഇൻട്രസ്റ്റിംഗ് ആയിട്ട് തോന്നി. സോ ഇതിലൊരു പ്രഭ്ജോത് സിംഗ് എന്ന് പറയുന്ന ഒരു ക്യാരക്ടറാണ് ചെയ്തിരിക്കുന്നത്. ഈ സിനിമ എനിക്ക് ആദ്യം നബി തുണി എന്ന് പറയുന്ന സിനിമ മുതൽ എനിക്കറിയാം. ആ സിനിമയിലായിരുന്നു ഒരുമിച്ച് അഭിനയിച്ചത്. അത് കഴിഞ്ഞിപ്പോൾ ഈ സിനിമ. സോ പുള്ളിക്കാരൻ്റെ കൂടെ പോകുന്നത് ഭയങ്കര ഒരു ജോളി വൈബാണ്. ഒരു സിനിമ സെറ്റ് എന്ന് പറയുന്നതിനെക്കാട്ടിലും കുറച്ച് കൂട്ടുകാരെല്ലാവരും കൂടെ ഒരുമിച്ച് ഒരു ലൈക്ക് മൈൻഡഡ് പീപ്പിൾ കം ഫോർ ഒരു ഗോൾ ടു മേക്ക് എ ഗുഡ് ഫിലിം എന്ന് പറയുന്ന അങ്ങനത്തെ ഒരു മൈൻഡ് സെറ്റാണ്. അപ്പം ദ എക്സ്പീരിയൻസ് വാസ് റിയലി ഗുഡ്. ഭയങ്കര ഫിസിക്കലി ഡിമാൻഡിങ് ആയിരുന്നു. സിനിമയിൽ ഒരുപാട് ആക്ടേഴ്സ് ഉണ്ട്. ആദ്യയുടെ ഫസ്റ്റ് പ്രൊഡക്ഷൻ, ഡയറക്ഷൻ ഉണ്ട്, ആക്ടിങ്ങും ഉണ്ട്. പക്ഷെ പുള്ളിക്കാരൻ ഇതൊന്നും ഓക്കെ മ്യൂസിക്. പക്ഷെ ഇതൊന്നും പുള്ളിക്കാരന് ഭയങ്കര എളുപ്പത്തിലാണ് ചെയ്തത്. അതെങ്ങനെയാണ് പുള്ളിക്കാരൻ ചെയ്യുന്നതെന്നുള്ളത് എനിക്കറിയില്ല. പക്ഷേ ഐ തിങ്ക് ഹി ഡസ് ഇറ്റ് വിത്ത് ഈസ്. അപ്പം ഇതൊരു കമേഴ്ഷ്യൽ സിനിമയാണ്. പക്ഷേ ഈ കമേഴ്ഷ്യൽ സിനിമയിൽ എപ്പോഴും പുള്ളിക്കാരൻ്റെ സിനിമയിൽ പ്രവാദിയുടെ സിനിമയിൽ എപ്പോഴും ഒരു സോഷ്യൽ കണ്ടന്റ് ഒന്നും ഉണ്ടാവും, ഒരു അണ്ടർലൈനിങ് ഒരു മെസ്സേജ്. അല്ലെങ്കിൽ പുള്ളിക്കാരൻ എപ്പോഴും ഒരു സോഷ്യലി റെസ്പോൺസിബിലിറ്റി എടുക്കുന്ന ഒരാളാണ്. സോ ഈ സിനിമയിലും അങ്ങനത്തെ ഈ സാധനങ്ങളുണ്ടാവും. ഇറ്റ് പൊളിറ്റിക്കൽ സട്ടയറുള്ള ഒരു സിനിമയാണ്. പക്ഷേ ഇറ്റ് ഈസ് ഡെഫിനറ്റ്ലി എ കമേഴ്ഷ്യൽ ഫിലിം. ഫൺ, ആക്ഷൻ, ഭയങ്കര സ്ക്രീനിൽ ഇങ്ങനെ നിറഞ്ഞു നിൽക്കുന്ന, നമ്മൾ ഇംഗ്ലീഷ് ഹോളിവുഡ് ഫിലിംസിലൊക്കെ നമ്മൾ ഈ ബോംബ് ബ്ലാസ്റ്റും സാധനങ്ങളൊക്കെ കുറേ കണ്ടിട്ടുണ്ടാവും. സോ എനിക്ക് തോന്നുന്നു ആദ്യമായിട്ട് ഹിപ്പബാദി ചെയ്യുന്ന ഈ സിനിമയിൽ ഭയങ്കരമായിട്ട് അത് ഓൾമോസ്റ്റ് ആ ഒരു ക്വാളിറ്റിയിലേക്ക് പുള്ളിക്കാരൻ ചെയ്തിട്ടുണ്ടെന്നാണ് എനിക്ക് തോന്നുന്നത്. ആൻഡ് ഈ സിനിമ വിജയിക്കണം. ഇതുപോലെ നല്ല നല്ല സിനിമകൾ ആദ്യം ചെയ്യണം. ആൻഡ് വിഷിംഗ് ദ ഹോൾ ടീം ഓൾ ദ വെരി ബെസ്റ്റ്. ആൻഡ് സിനിമ കണ്ടിട്ട് നിങ്ങൾക്ക് ഇഷ്ടപ്പെട്ടാൽ നിങ്ങൾ അതിനെക്കുറിച്ച് എഴുതുക, നിങ്ങളുടെ ഫ്രണ്ട്സ് ഫാമിലീസിനോട് പറയുക, തിയേറ്ററിൽ വന്ന് സിനിമ കാണാൻ പറയുക. ബിക്കോസ് എപ്പോഴും ഒരു നല്ല സിനിമയിൽ നിങ്ങൾ എപ്പോഴും സെലിബ്രേറ്റ് ചെയ്തിട്ടുണ്ട്. ഐ എം ഷുവർ ഈ സിനിമ നിങ്ങൾക്ക് ഇഷ്ടപ്പെടുന്ന എനിക്ക് ഉറപ്പുണ്ട്. നിങ്ങൾ സിനിമ കണ്ടിട്ട് പറയുക. താങ്ക് യു. താങ്ക് യു സർ, താങ്ക് യു സോ മച്ച്. ARM ഓൾറെഡി ഒരു ഹ്യൂജ് സക്സസ് ആണ്. അതുപോലെ തന്നെ ഈ സിനിമയും ഇപ്പോൾ തന്നെ അറിയാനായിട്ട് പറ്റും, വളരെ ബോൾഡ് ആയിട്ടുള്ള ഒരു ക്യാരക്ടറാണ് ഇതിനകത്ത് എനിക്ക് ഹാൻഡിൽ ചെയ്തിരിക്കുന്നത്. ആൻഡ് മോർ ഓവർ നമ്മളെല്ലാവരും തന്നെ ആദിയുടെ ഫാൻസ് ആണ്, അല്ലെ, ആദിയുടെ സോങ്സിൻ്റെ ഫാൻസ് ആണ്. സോ ഫോർ ദ വെരി ഫസ്റ്റ് ടൈം വെൻ യു ഗെറ്റ് എ കോൾ ഫ്രം ആദി ഈ ഒരു സിനിമയെ കുറിച്ച് പറഞ്ഞുകൊണ്ട് വന്നപ്പോൾ വാട്ട് വാസ് ദ ഫസ്റ്റ് തിങ് ദാറ്റ് കെയിം ടു യുവർ മൈൻഡ്? ഐ മീൻ ഒരു യെസ് പറയാനായിട്ട് ഈ സിനിമയോട്. ഡെഫിനറ്റ്ലി ദ സ്റ്റോറി ലൈൻ ഇത് ഭയങ്കര ഡിഫറെൻ്റ് ആയിട്ട് തോന്നി എനിക്ക്.
ആൻഡ് ഞാൻ ആലോചിച്ചത്, പക്ഷെ എനിക്കിതൊരു ഭയങ്കര ഒരു സീരിയസ് ഒരു ഡോക്യു ഫിലിം പോലെയാണ് എനിക്ക് തോന്നിയത്. അപ്പം ഞാൻ ഓർത്തു ഇതെങ്ങനെ എക്സിക്യൂട്ട് ചെയ്യും ഇവർ, ദാറ്റ് ടു വിത്ത് സച്ച് ലിമിറ്റഡ് റിസോഴ്സസ്. ഇവരുടെ ടീം തന്നെയാണ് നോക്കിക്കഴിഞ്ഞാൽ നമ്മളെല്ലാവരും, ഇതിൻ്റെ ടെക്നിക്കൽ ടീമാണെങ്കിലും പ്രൊഡക്ഷൻ ടീമാണ്, എല്ലാവരും ഇറ്റ്സ് ആദി ആൻഡ് ഹിസ് ഫ്രണ്ട്സ് ഫാൻസ്. സോ അങ്ങനെ അപ്പം ഞാൻ ആലോചിച്ചു ഇതെങ്ങനെ എക്സിക്യൂട്ട് ചെയ്യും എന്നുള്ളൊരു ഡൗട്ട് മാത്രമേ എനിക്കുണ്ടായിരുന്നുള്ളൂ. സ്റ്റോറി വാസ് വെരി ഇൻട്രസ്റ്റിംഗ്. അതാണ് ആദ്യം. പിന്നെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ എൻ്റെ ക്യാരക്ടർ ഇതുപോലൊരു ക്യാരക്ടർ ഞാൻ മുന്നേ ചെയ്തിട്ടില്ല. ഭയങ്കര ഇമ്പോർട്ടൻ്റ് ആയിട്ടുള്ള റോളാണ് ഫിലിമിൽ. ആൻഡ് ഇതിനകത്ത് മിനിസ്റ്ററിൻ്റെ മോളായിട്ടാണ്, കീർത്തനാണ് എൻ്റെ ക്യാരക്ടറിൻ്റെ പേര്. ആൻഡ് എനിക്ക് ആ ക്യാരക്ടറിൻ്റെ ഇൻ ദ ഫിലിം അത് എനിക്ക് ഒത്തിരി ഇഷ്ടപ്പെട്ടു. ആൻഡ് കുറേ ഒരു ട്രാൻസ്ഫോർമേഷൻ ഉണ്ട് ഈ ക്യാരക്ടറിന്. സോ ഇങ്ങനൊരു ക്യാരക്ടർ ഞാൻ മുന്നേ ചെയ്തിട്ടില്ല. സോ ദാറ്റ് വാസ് ഓൾസോ വെരി എക്സൈറ്റിംഗ്. ആൻഡ് ദെൻ പിന്നെ നോക്കുകയാണെങ്കിൽ നമ്മളെല്ലാവരും ഫ്രണ്ട്സാണ്. നമ്മൾ ഒരുമിച്ച് ഒരു ഫിലിമിൽ വർക്ക് ചെയ്തിട്ടുണ്ട്, നട്പെത്തുമേ. സോ എനിക്ക് വർക്ക് ചെയ്യാനും ഭയങ്കര കംഫർട്ടബിൾ. ആൻഡ് ഇറ്റ് വാസ് മോർ ലൈക്ക് a group of friends coming together and working towards their dream. അങ്ങനെ തോന്നിയത്. ഒരു വർക്ക് പ്രഷറൊന്നും ഇല്ലാതെ ഒരുപാട് എൻജോയ് ചെയ്ത് ഒരുപാട് എഫേർട്ട് എടുത്ത് സിൻസിയറായി നമ്മളെല്ലാവരും സിൻസിയറായി ചെയ്ത ഒരു ഫിലിമാണ്. സോ അതിൻ്റെ ഔട്ട്പുട്ടിലും കാണാനുണ്ടെന്നാണ് എനിക്ക് തോന്നിയിട്ടുള്ളത്. ആൻഡ് ഞാൻ സ്റ്റോറി കേട്ടതിൽ നിന്നും പിന്നെ ഞാൻ അതിൻ്റെ വിഷ്വൽസ് ഒക്കെ കണ്ടപ്പോൾ ഐ വാസ് ലൈക്ക്, ഞാൻ എക്സ്പെക്ട് ചെയ്യുന്ന ഒരുപാട് മൾട്ടിപ്പിൾ ടൈംസ് ഭയങ്കര ഭംഗിയായി വന്നിട്ടുണ്ട് ഔട്ട്പുട്ട്. സോ അത് എല്ലാവർക്കും ഇഷ്ടപ്പെടും എന്ന് വിചാരിക്കുന്നു. അതുപോലെ ഇതിനകത്ത് ഒരുപാട് സീനിയർ ആക്ടേഴ്സൊക്കെ ഉണ്ട്. നട്ടി സർ, നാസർ സർ, നമ്മുടെ ഹരിഷുത്തമൻ സർ. സോ അങ്ങനെ ഒരുപാട് എക്സ്പീരിയൻസ്ഡ് ആയിട്ടുള്ള ആക്ടേഴ്സോടെ വർക്ക് ചെയ്യാൻ പറ്റി. ദാറ്റ് ഇസ് അനദർ തിങ്. അതും ഭയങ്കര നല്ല എക്സ്പീരിയൻസ് ഉണ്ട്. കുറേ കാര്യങ്ങൾ പഠിക്കാൻ പറ്റി. ആൻഡ് ഇതിൻ്റെ VFX വർക്കൊക്കെ എല്ലാവരും ഓൾ ആദി ആൻഡ് ഹിസ് ഫ്രണ്ട്സ്, ജീവ, എല്ലാവരും ഒരു ടീമിലുള്ളവർ തന്നെയാണ് എല്ലാം ചെയ്തിരിക്കുന്നത്, ടെക്നിക്കൽ ഇതൊക്കെ. സോ ബട്ട് ലിമിറ്റഡ് റിസോഴ്സസ് ചെയ്തതാണെങ്കിലും എല്ലാം വളരെ നന്നായി വന്നിട്ടുണ്ട്. സോ എല്ലാവർക്കും ഇഷ്ടമാവുമെന്ന് വിചാരിക്കുന്നു. ആൻഡ് സ്റ്റോറി പറ്റി പറയുകയാണെങ്കിൽ ലൈക്ക് ആസ് ദേ ടോൾഡ്, ഒരു ഡിഫറെൻറ്റ് ഫിലിമാണ്. ഇപ്പോൾ സാധാരണ ഒരു വാർ ഫിലിം ജോണറിനല്ലാതെ, ദോ ഇതിൻ്റെ ഒരു പ്രമിസും ഇതൊക്കെ വാർ പൊളിറ്റിക്സ് ഒക്കെ ആണെങ്കിലും അൾട്ടിമേറ്റ്ലി ദ മെസ്സേജസ് അബൌട്ട് ഹ്യൂമാനിറ്റി ആൻഡ് ഹ്യൂമൻ റിലേഷൻഷിപ്പ് ആൻഡ് ഓൾ ദാറ്റ്. സോ ഒരു ലാംഗ്വേജ് ബാരിയർ ഒന്നും ഇല്ലാതെ എല്ലാവർക്കും ഇഷ്ടപ്പെടുന്ന ഒരു ഫിലിമായിരിക്കും. ആൻഡ് ആസ് ഐ സെഡ്, ഇതിൻ്റെ ട്രെയിലറൊക്കെ കാണുമ്പോൾ നമുക്കൊരു ഐഡിയ ഉണ്ടാവും മൈൻഡിൽ. ബട്ട് അതൊക്കെ കംപ്ലീറ്റ്ലി ബ്രേക്ക് ചെയ്ത് ഇറ്റ് ബി എ കംപ്ലീറ്റ്ലി ന്യൂ എക്സ്പീരിയൻസ് ഫോർ മീ എന്നാണ് എനിക്ക് തോന്നുന്നത്. തിയേറ്ററിൽ ഭയങ്കര എൻജോയ് ചെയ്ത് കാണാൻ പറ്റുന്നത് ഒരു നല്ലൊരു തിയേറ്ററിക്കൽ എക്സ്പീരിയൻസ് ആയിരിക്കും ഇത്. മ്യൂസിക് ആണെങ്കിലും ഭയങ്കര ഫ്രഷ് ആണ് ഇതിൽ, ഐ ഫെൽറ്റ്. And it's very different from all the films that he has done so far. Music wise ആണെങ്കിലും വിഷ്വൽസ് ആണെങ്കിലും ഇതിൻ്റെ ടെക്നിക്കൽ പാർട്ട് ആണെങ്കിലും even the actors, everyone has done really well. So it'll be a really good experience watching it in theatre. And then yeah, thank you Adi for giving me this film. And എല്ലാവരും തിയേറ്ററിൽ പോയി കാണണം 20th and support ചെയ്യണം. Thanks. Thank you so much and all. என் பாட்டு கேரளாவில் நிறைய பயங்கரமாக கேட்குறாங்கங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அண்டு സിംഗിൾ പസങ്ങൾക്കെല്ലാം ഭയങ്കര ഹിറ്റ് പോലെയുங்க. സോ ഞാൻ ഇവിടെ പറയണമെന്ന് വിചാരിച്ചപ്പോൾ ഇതിനു മുമ്പിൽ PT സാർ എന്ന് പറയുന്ന ഒരു സിനിമ ഇവിടെ റിലീസ് ചെയ്തിരുന്നു നാട്ടിൽ. അപ്പം ഒരു തിയേറ്ററിലായിരുന്നു, തിയേറ്ററിൽ. അപ്പം പുള്ളിക്കാരൻ ഇവിടുത്തെ ഫാൻസിനെ കുറിച്ച് അറിഞ്ഞിട്ട് അവരുടെ കൂടെ ഇരുന്ന് സിനിമ കാണാൻ വേണ്ടി അവിടുന്ന് ഇവിടെ വന്ന് ആ ഒരു ഒറ്റ ഷോ അതിൽ അവരുടെ കൂടെ ഇരുന്ന് കണ്ടിട്ട് പോയതാണ്. പിന്നെ പുള്ളിക്കാരന് ഇവിടെ ഇത്രയും ഫാൻസ് ഉണ്ടെന്നുള്ളത് പുള്ളിക്കാരന് ഇവിടെ വരുമ്പോഴാണ് അറിയാം.
അപ്പം ഹീസ് ബീങ് സെലിബ്രേറ്റഡ് ഓൾ ഓവർ ബിക്കോസ് യങ്സ്റ്റേഴ്സിന് ആദ്യം എന്ന് പറയുന്ന ഒരു ഇൻസ്പിറേഷൻ നോട്ട് ആസ് എൻ ആക്ടർ ബട്ട് പുള്ളിക്കാരൻ പറയുന്ന ഓരോ സാധനങ്ങൾ എല്ലാത്തിലും ഒരു ഭയങ്കര ഡീപ്പ് മീനിങ് ഉണ്ടാവും. നമുക്കെല്ലാവർക്കും അറിയാം മറ്റേ ജല്ലിക്കെട്ട് സമയത്ത് എന്തെല്ലാം ഇഷ്യൂസ് ഉണ്ടായിരുന്നു, പക്ഷെ പുള്ളിക്കാരൻ ഭയങ്കര വാലിഡ് ആയിട്ടുള്ള ഒരു സാധനങ്ങൾ പറഞ്ഞതാണ്. അപ്പം ഓൾ ദി യങ്സ്റ്റേഴ്സ് എല്ലാവരും അതിനെ റിലേറ്റ് ചെയ്യുന്നുണ്ട്. അപ്പം இங்கே உங்களுக்கு இன்னும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கேரளாவில் இன்னும் நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணணும், நிறைய தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணணும். இதுதான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு டைம் கேரளாவில் வந்து ப்ரெஸ்ஸை பார்க்குறது. ஒரு ஆக்டராகவும் சரி, ஒரு டைரக்டராகவும் ப்ரொடியூசராகவும் முதல் தடவையாக நான் வந்து ப்ரெஸ்ஸை பார்க்குறேன். அண்டு இது வந்து இப்போ இந்த படம் வந்து ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம், ஏன்னா அது நாங்களாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்களே, எங்களுக்கு வந்து சினிமா அது பெரிய இதெல்லாம் இல்லை, ஒரு ட்ரீம் இருந்துச்சு, இது எப்படியா பண்ணணுன்னு தோணுச்சு. ஸோ இது வரைக்கும் சினிமாவில் என்னெல்லாம் சம்பாரிச்சோமோ அதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு பெரிய படம் எடுக்கலாம்னு முடிவு பண்ணி எடுத்துட்டோம். அண்ட் இதை எடுத்துகிட்டு இப்போ தான் வந்து நாங்கள் வந்து கற்றுக்குறோம் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரொடியூசராக எக்ஸ்ட்ரானரியாக பண்ணிட்டோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்துச்சு. படம் அவுட் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. அடுத்து பிஸ்னஸ்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை இப்போ தான் நாங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் எல்லாம் பண்ணுறோம், இப்போ கேரளாவில் வந்து ரிலீஸ், ஆனால் வந்து இதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு படம் வந்து இந்த படத்தில் உங்கள் எல்லாரையும் வந்து பார்த்து ரீச் பண்ணிட்டேன், உங்களை எல்லாரையும் வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து எல்லா படத்துக்கும் வரப்போ எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் ஃபேன்ஸ் முதற்கொண்டு எல்லாரையும் மீட் பண்ணுங்கிற ஆசையும் இருக்குது. அண்ட் லாஸ்ட் மினிட்ல இதை நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். தேங்க்யூ வைஷாக் பிரதர், டக்குன்னு நேற்று சொன்னோம், எல்லாமே இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வந்துட்டீங்க. அண்டு ஒரு நல்ல தியேட்டர்ஸ்லையும் இதை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்காக பிக் ட்ரீம்ஸ் வந்து அவங்களும் நல்ல தியேட்டர்ஸில் இதை ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு ஒரு பயங்கர ஹாப்பினஸ், அப்போ நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு. இப்போ தான் எனக்கு வந்து இப்போ பார்த்தோன்னே தான் தெரியுது, ஓகே இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது. அப்போ இனிமேல் வந்து தொடர்ந்து கேரளாவில் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் இனி வந்து உங்களை எல்லாரையும் பார்த்துடணுங்கிறது வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் ஒவ்வொருத்தருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். உங்கள் கூட ஜாலியாக ஃபன்னாக இருக்குது உங்கள் கூட இருக்கிறப்ப. அண்டு என்னோடய பிடி சார் வந்து இப்போ கேரளாவில் ரிலீஸ் வந்து இல்லாதப்போ ஒரு ஸ்க்ரீனில் மட்டும் ஒரு மல்டிப்ளெக்ஸில் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் இங்கே இருக்கிற கேரளா ஃபேன்ஸ் கூட வந்து நான் பார்க்கணுன்னு வந்து பார்த்துட்டு போனேன். போன டைம் வந்து அங்கே கொஞ்சம் திருவாண்டரத்தில் போய் பார்த்தோம் அந்த படத்தை. பட் இந்த டைம் வந்து த்ரூ அவுட் கேரளா எல்லா இடத்துலையும் இது ரிலீஸ் ஆகுது. ஸோ படம் நல்லா பிக்காகி போயிட்டுருக்கப்போ கண்டிப்பாக வந்து என் பசங்களோட நான் வந்து இந்த படத்தை இங்கேயும் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். அண்டு அதான் இது என்னென்னா இது ஒரு எஃபர்ட், ஒரு கேங் ஆஃப் பாய்ஸோட எஃபர்ட். வாட் கேன் வி டூ வித் வாட் எவர் ரிசோர்ஸ் வி ஹேவ் அப்படிங்கிறத ஹவு வெல் கேன் வி டூ இட்டுங்கிறதுக்கான ஒரு எஃபர்ட்டாக தான் இந்த படத்தை நாங்கள் பார்க்குறோம். ஸோ எங்ககிட்ட இருந்த எல்லா ரிசோர்ஸையும் வச்சு எப்படி ஒரு பெரிய படம் எடுக்கணுங்கிறது தான் எங்களோட ஐடியா. ஸோ அதை தான் எடுத்திருக்கோம். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, விஷுவலாக ஒரு பெரிய கிராண்டியர் இருக்கும், அதை விட பல மடங்கு படத்தில் ஒரு கிராண்டியர் இருக்கும். அண்ட் ஒரு இன்டென்ஸான ஒரு படமா, ஒரு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கிற, பயங்கர என்டர்டெயின்மெண்ட், பயங்கர காமெடிலாம் இருக்குது. ஸோ பார்க்குற ட்ரெய்லர் வந்து ஜஸ்ட் ஆக்ஷனாக கட் பண்ணியிருக்கோம், பட் உள்ளுக்குள்ளே நிறைய என்டர்டெய்னிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இந்த படத்தை பற்றி நான் சொல்ல வரும்போது. ஐ வில் சிங் ஃபார் தெம். அண்ட் மீன்வைல் ஐ வுட் ஆல்சோ லவ் டு டாக் டு யூ. எதாவது பேசணுன்னா, யாராவதுக்கு எதாவது கேட்கணுன்னாலும் ஐ ரியலி வாண்ட் டு டாக் டு யூ கைஸ். எதாவது பேசணுன்னா, கேட்கணுன்னா நீங்கள் கேட்கலாம், நான் பதில் சொல்கிறேன். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன வேணால் நீங்கள் கேட்கலாம். எதாவது கேட்கணுமா உங்களுக்கு? ஆமாம், அப்போ ஓகே, புரிஞ்சுது, அவ்வளோதான். எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒன்று தான், தமிழ் மலையாளம் அதனால வந்து அது புரியுது. ஓகே டன். ஸோ நான் இப்போ உங்களுக்காக அது என்ன பாட்டு வேணும், என்ன பாட்டு, இங்கே நிறைய பசங்க இருக்காங்க ஸோ ப்ரெஸ்லேயும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் இருந்தால் ஐ வுட் லவ் டு சிங் இட் ஃபார் யூ. வாடிக்குள்ள வாடி. என்ன பாட்டு இருந்தீங்க கொஞ்சம் ஃபேமஸ்? எல்லா பாட்டும் ஃபேமஸ், பட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னா என்ன இருக்கு? வாடிக்குள்ள வாடி பிடிக்குமா? ஓகே டன். என்னோட ஃபஸ்ட்டு படத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு கேரளாவில், மீசை முறுக்குக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் ஆல்சோ. ஓகே, வாடிக்குள்ள வாடி பாடுறேன். காத்திருந்த காதலுக்கு சொல்லடி நல் வழி, உன் காதல் எந்த வாழ்வை செதுக்கிடும் ஓர் புலி. அடி நீ இன்றி என் வாழ்க்கைதனில் இல்லை அடி ஒளி, பொறுக்க முடியவில்லை காதல் தந்த வழி.
பெண்ணை என்னை பார், ஒரு முத்தம் ஒன்று தா, உன்னை மட்டும் நினைத்தது இந்த இதயம் அல்லவா அழவா, சிறு கண்ணீர் துளி எந்த கண்ணின் போரம், காதலித்து தோல்வியுற்றதால் நெஞ்சுக்குள் பாரம், கண்ணீரில் வாழ்வதால் நாமும் இங்கே மீன்கள் தான், நீந்தித்தான் காதல் என்ற கடலில் போய் சேரலாம், சேரும் முன் மதம் என்ற வலையில் நாம் விழுந்தால், உயிர் பிரிந்தால், காதல் முறிந்தால், ஒன்றை ஒன்றை மட்டும் நினைவில் நீ வைத்துக்கொள், இங்கில்லை என்றால் என்ன சொர்க்கத்தில் நாம் சேரலாம், சொர்க்கத்திலும் சாதி மதம் என்று பிரித்தால், சொர்க்கமே தேவையில்லை நரகத்தில் வாழலாம், வாடி புள்ள வாடி, வாடி புள்ள வாடி, ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன் என் நெஞ்சுக்குள்ள, வாடி புள்ள வாடி, வாடி புள்ள வாடி, ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன் என் நெஞ்சுக்குள்ள வா. Thank you so much. Thank you so much, thank you so much. Also, if there is any questions regarding the movie, സിനിമയെ സംബന്ധിച്ച് എന്തെങ്കിലും ചോദ്യങ്ങൾ ചോദിക്കാനുണ്ടെന്നുണ്ടെങ്കിൽ you can make use of this time. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ கெரியர் ஸ்டார்ட் பண்ண கேளுங்க, திருப்ப கூட கேளுங்க மைக்லலாம். ஆதி அண்ணா தான் ஆல் இன் ஒன் தான், டைரக்ஷன், இந்த மியூசிக், இதை எப்படி மேனேஜ் பண்ணுற ஸ்ட்ரெஸ் இருக்கா? ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை, எனக்கு வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணுறதுனால ரொம்ப பிடிச்சிருக்கு இதை பண்ணுறதுக்கு. அண்ட் ரொம்ப வருஷ கனவு, லாங் டைம் ட்ரீம், ஆனால் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ வந்து ரொம்ப வருஷமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக, அடுத்து மியூசிக் டைரக்டராக, அப்புறம் ஆக்ட் பண்ணி டைரக்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு கண்டென்ட்டை நாங்களே பண்ணுற இடத்துக்கு வரதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டோம். இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக்காக இதை தான் பண்ணிருந்தோம். இப்போ இண்டிபெண்டன்ட் மூவி மேக்கர்ஸாக இதை பண்ணுறோம். ஸோ ரொம்ப பிடிச்சி பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து வி ஆர் வெரி ஹங்க்ரி ஃபார் திஸ். எங்களுக்கு இந்த வாய்ப்புக்காக தான் நாங்கள் இவ்வளோ இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அந்த வாய்ப்பை நாங்களே அமைச்சு எங்களை சுற்றி ஒரு டீமை உருவாக்கி ஒரு படம் பண்ண முடியுங்கிறப்ப ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் தாண்டி ஹாப்பினஸ் தான் அதை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க இல்லையா, இந்த ட்ரெய்லரை கட் பண்ணது வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு இந்த ட்ரெய்லரை கட் பண்ணுது. ஸோ வந்து இந்த மாதிரி டேலண்ட்ஸ் நிறைய பேர் எங்களால் வந்து ஸ்பாட் பண்ண முடியுது. அண்ட் நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப நான் சாங்ஸ் போட்டுட்டு இருந்தேன். 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறப்ப அந்த சாங் தான் 10 இயர்ஸ் கழிச்சு ஆம்பளை படத்தில் வந்து வச்சேன். பட் அங்கேருந்து இங்கே வரதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா தான் வர முடியுது. ஸோ அதுக்கு ஒரு பிரிட்ஜாக வந்து நம்பி ஒரு பையன்கிட்ட இதை கொடுத்தோம். அவன் அந்த ட்ரெய்லர் எக்ஸ்ட்ரானரியாக ட்ரெய்லர் வந்து பயங்கர வைரல், ஏகப்பட்ட வியூஸ் எல்லா பக்கம் ரீச் ஆயிடுச்சு. படம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பையனால் நடந்திருக்கு. ஒரு ட்ரெய்லரை கட் பண்ண அவன் கட் பண்ணி நடந்திருக்கு. ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி யங் டேலண்ட்ஸை ஸ்பாட் பண்ண முடியுது. ஒரு ப்ரொடியூசராக இந்த மாதிரி டேலண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண முடியிற ஸ்பேஸில் இருக்கிறது. ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் இருக்குது, ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஹாப்பினஸ் அதை விட அதிகமாக இருக்கிறதுனால ஃபீல் ஆக மாட்டேங்குது. தேங்க்யூ. ஸ்டேடியம் பிளாஸ்ட் பண்ணது அந்த இது மட்டும் கமெண்ட்லேயே வந்திருக்கு. கமெண்ட் பார்த்துருக்கான்னு நினைக்கிறேன். ஜீவா சக்ஸஸ் நான் கோட்டு கேரக்டர் ரோல் பண்ணி கமெண்ட் பண்ணுறேன். அதை எப்படி பார்க்குறேன்? இல்லை, அதான் அவர் காப்பாற்றிட்டாரு. அடுத்து பாம்பு போட்டோம் நாங்கள். வந்து இப்போ இது வார் மூவி. ஸோ சென்னையில் வந்து இப்போ நீங்கள் சென்னையில் ஃப்ளைட்டில் சென்னைக்கு வரீங்கனாலே என்ட்ராகிறப்ப அந்த ஸ்டேடியம் தான் கண்ணில் நல்லா தெரியும். ஸோ யாராவது ஃப்ளைட் ஓட்டிகிட்டு வந்தால் ஃபஸ்ட் அங்கே தான் பாம்பு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டாக இருக்கும் பார்க்குறப்ப. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒன்றும் இல்லை, படத்தை வந்து சென்னையில் வார் நடக்கிறப்ப ஐகானிக்கலான இடங்கள் வந்து டெஸ்ட்ராய் ஆனால் தான் அந்த பயம் நமக்கு வருங்கிறதுக்காக அதை வச்சோம். பட் பார்த்துட்டு தான் இருக்கேன் இதெல்லாம் கமெண்ட்ஸ்லேயும் மீம்ஸ்லேயும் வந்து இது மாதிரி கோட்டில் காந்தி காப்பாற்றின ஸ்டேடியத்தை இப்படி சல்லி சல்லியாக உடச்சி நொறுக்கிட்டேடா அப்படின்லாம் கமெண்ட் போடுறப்ப பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் இந்த படம் வந்து இப்போ அந்த மாதிரி ஃபன்லாம் இருக்குது படத்தில். தாராளமாக வந்து பாருங்கள், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் படம். மலையாளத்திலே கேட்கலாம், நான் எனக்கு புரியும். இல்லை எனக்கு புரியும், இல்லை அதுக்கு இல்லை. உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் கேட்கணுமோ கேளுங்க, நான் புரிஞ்சுப்பேன். டஃப்பாக அண்டர்ஸ்டாண்ட் எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கேட்குறாரு. பயங்கர பக்கபக்கம் தான் இருக்கும். ஏன்னா வந்து எல்லாம் வந்து வாட் எவர் எங்களுக்கு வந்து நோ பேக்கப், நோ சப்போர்ட். நாங்கள் என்ன ஏர்ன் பண்ணமோ சினிமாவில் அதை வச்சு சினிமா எடுக்கிறோம். ஸோ அதனால் வந்து அந்த இது வந்து ஒரு 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 சின்ன ஒரு ஃபீல் இருக்கும் தான். பட் பெருசாக வந்து அதை தாண்டி வந்து we are excited to work in such a dream and my team, whole team எல்லாரும் வந்து இதுதான் கோல், இது எப்படி எடுக்க போகிறோங்கிறதான் இங்கே இதாக இருந்துச்சு. அண்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து இது பேப்பராக பார்க்கும்போது, ஒரு ஸ்கிரிப்டாக பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட இம்பாசிபிள். ஏன்னா இவங்களே வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க அது மாதிரி எப்படிப்பா இதை எடுப்ப அப்படின்னு.
பார்க்க இவ்வளோ வேர்ல்டு வாருங்கிற ஜெட்ஸு ஹெலிகாப்டர்ஸ்லாம் எப்படி எடுப்ப அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ படத்தை வந்து ஒரு 20% ஆஃப் த மூவியை ஃபஸ்ட்டே ஷூட் பண்ணி அந்த இதை வந்து ஆர்டிஸ்ட் கிட்ட காமிச்சு, இப்போ ஹரிஷ்னாலாம் பிரச்சனை இல்லை, என்ன கேட்டால் வந்து ஓகேப்பா பண்ணிடலாம் பாரு. பட் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கிட்டையும் அதை போட்டு காமிச்சு அவங்கள பிலீவ் பண்ண வச்சு எடுத்துகிட்டு வந்து ஒன்ஸ் எவ்ரிபடி வாஸ் ஆன் த சேம் பேஜ், எல்லாருமே வந்து ஓகே கமான் லெட்ஸ் டூ இட். அதாவது இப்போ நாங்கள் மட்டும் இல்லை, இருக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் ஹரிஷன் ஆகட்டும், அனகாகட்டும், இன்க்ளூடிங் பெரிய சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் லைக் நாசர் சார் வரைக்கும் we share the same energy. We know this is impossible with in the resource, but let us do this. வா பண்ணலாம் அப்படின்னு எல்லா ஆர்டிஸ்ட்டும் உள்ள இறங்கினாங்க. ஸோ அதனால தான் we were able to do this. ஸோ இந்த பயம் வந்து அவங்க கொடுத்த சப்போர்ட்னால இந்த பயம் போயிடுச்சு. இந்த பயம் இது எல்லா டவுட் எல்லாமே போய் இதை பண்ணிடலான்னு இது கிட்டத்தட்ட 1.5 years முன்னாடி ஒரு ட்ரீமாக ஒரு சின்ன இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம். இதை இன்னைக்கு இது ஃபினிஷ் ஆகி நிற்கிறப்ப ஓகே we've done it அப்படிங்கிற ഒരു ഫീൽ വരുது. സാർ ചെയ്തിട്ടുള്ള എല്ലാ പടങ്ങളും എടുത്തു നോക്കിയാൽ ഒരു കൊമേഴ്ഷ്യൽ എലമെന്റ് എന്നതിലുപരി there is always a social message കൂടെ എൻഡ് ചെയ്യുന്നത്. എന്തുകൊണ്ടാണ് അതിന് കൂടുതൽ ഇമ്പോർട്ടൻസ് കൊടുക്കുന്നത്? ഒരു കൊമേഴ്ഷ്യൽ ലെവലിൽ കുറച്ച് മാസ് മസാല കയറ്റി അല്ലെങ്കിൽ വേണം കുറച്ചുകൂടെ ബൂസ്റ്റ് ചെയ്ത് വേണം ചെയ്യാൻ പറ്റും. എപ്പോഴും ഒരു സോഷ്യൽ മെസ്സേജ് ഇതിലാണെങ്കിലും അത് ആ ട്രെയിലർ അത് കാണാൻ പറ്റുന്നുണ്ട്. എന്തുകൊണ്ടാണ് അങ്ങനെ ഒരു നിൽക്കുന്നത്? இல்லை அப்படி இல்லை, என்னன்னா நான் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக அதை ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஆர்ட் மூலமாக நம்ம என்ன சொசைட்டிக்குள்ளே ஆர்ட் வந்து சொசைட்டியை பெரிய லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அந்த ஆர்ட்டை வந்து நல்ல ஆர்ட்டை கொடுக்கும் பொழுது, நல்ல மெசேஜஸை வந்து கொடுக்கும் பொழுது அந்த சொசைட்டியே வந்து ப்ரொக்ரெசிவாக திங்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ வந்து எல்லா படத்துலையும் என்னால் முடிஞ்ச என்னோட ஃபேன்ஸுக்கு என்ன நல்ல விஷயங்களை சொல்லலாம். இப்போ பிடி சாரில் பார்த்தீங்கன்னா ஒரு விமன் ஹராஸ்மெண்ட்டுக்கு எதிர்த்து ஒரு விஷயம் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா படத்துலையும் தொடர்ந்து மீசை முறுக்கில் வந்து இஃப் யூ ஹேவ் ட்ரீம்ஸ் நீ வந்து டு நாட் கிவ் அப், யூ கேன் சக்சீட். ஆனால் வாழ்க்கை எப்படி கனவை எப்படி துரத்துறியோ அதே மாதிரி நல்லா படிச்சுடு, எஜுகேஷன் இஸ் மஸ்ட்டு, வாழ்க்கையை பார்த்துட்டு உன் கனவை துரத்து, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறதாகட்டும். இது எல்லாமே நான் லைஃப்பில் க்ராஸ் பண்ணி வர விஷயங்கள். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப கூட எனக்கு இதான் ஃபீலிங். ஏன் வந்து நார்மலாக இத்தனை அடிச்சுக்கிறோம், நீ அவன் நீ இந்த இதுனா ஐடென்டிட்டிஸில் அடிச்சுக்கிறோம், தென் கேஸ்ட் மேலே கீழே அடிச்சுக்கிறோம், தென் ரிலீஜனுக்கு அடிச்சுக்கிறோம். பட் எண்ட் ஆஃப் த டே வென் வி ஆர் த லாஸ்ட் பர்சன் ஆன் த எர்த், நமக்கு இருக்கிறதுலே மோஸ்ட்டாக தேவைப்படுறது வந்து இன்னொரு பர்சனோட கம்பெனி தான். ஸோ அதுதான் பேசிஸ் ஆஃப் இதுவே. ஸோ அந்த விஷயத்தை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ நம்மளே பார்க்குறோம் ஒவ்வொரு டிசாஸ்டர் நடக்கிறப்ப, சென்னையில் ஃப்ளட்ஸ் ஆகட்டும், இப்போ நம்ம கேரளாவில் நடந்த லேண்ட்ஸ்லைட் ஆகட்டும், அங்கே எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாரும் ஒருத்தர் தோளில் கை போட்டு we are trying to uplift each and everybody. அப்போ அவ்வளோ ஹியூமனிட்டி ஜென்ரலாகவே நமக்குள்ளே இருக்குது. ஆனால் நார்மலாக இருக்கப்போ நமக்கு அது ஏனோ we are taking it for granted. ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த தாட்டை ப்ரொவோக் பண்ணணும்னு இது டைரெக்டாக மெசேஜாக சொல்கிறப்ப இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் சொல்லலாம். ஆனால் படத்தில் இப்படி உட்காந்து சொன்னால் கரெக்டாக இருக்காது. ஸோ ஒரு வேர்ல்டு வாரை க்ரியேட் பண்ணி அந்த வார்க்குள்ளே எப்படி வந்து இந்த கேரக்டர்ஸ் அதுக்கு ரியாக்ட் பண்ணுது. கேரக்டர்ஸாக ஒரு சிஎம் இருக்காரு, ஒரு பெரிய ஒரு ஆக்டர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் எப்படி வந்து வேர்ல்டு வார் அப்போ ரியாக்ட் ஆவாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் உள்ளே இருக்கும். ஸோ அதில் நிறைய சிரிப்பு வரும், நிறைய யோசிக்க வரும். எனக்கு என்னென்னா சொசைட்டியில் என்ன விஷயம் சொன்னாலும் அது இந்த சொசைட்டியை மாற்றும். அது சொசைட்டியை மாற்றோம்னா அந்த சொசைட்டியில் தான் நம்மளும் வாழ போகிறோம். ஸோ ஒய் நாட் புட் குட் தாட்ஸ் இன் டு இட். அதுவும் ஒரு ஆர்டிஸ்டாக மக்கள் கொடுத்த லவ்னால தான் நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி படம்லாம் பண்ணுறதே வந்து இந்த லவ்னால தான். ஸோ என்ன லவ் பண்ணுறவங்களுக்கு நான் உண்மையிலே அவங்கள லவ் பண்ணுறேன்னா நல்ல விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மூவிஸ் வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான் என்னோட தாட் ப்ராசஸ் பிஹைண்ட் திஸ் ஹோல் திங். தேங்க்யூ ஸோ മച്ച്. എന്നുള്ളത് എപ്പോഴും ഒരു ആക്ടറിനെ സംബന്ധിച്ച് എപ്പോഴും നോക്കാറുള്ളതാണ്. ഇപ്പം AR റഹ്മാനിലെ കഥാപാത്രം കുറച്ച് നേരമെങ്കിലുള്ള ഇപ്പോഴും ആ വില്ലനിസം അത് എത്രത്തോളം പ്രേക്ഷകരിലേക്ക് എത്തിക്കാമോ അത് മാക്സിമം ശ്രമിച്ചിട്ടുണ്ട്. അത് ഒരുപാട് മീറ്റർ ഓവർ ആക്കാതെ കറക്റ്റ് അത് ചെയ്തിട്ടുണ്ട്. ഇതിലാണെങ്കിലും ശരിയായി ആ ട്രെയിലർ കാണുമ്പോൾ നമുക്കത് ഫീൽ ചെയ്യുന്നുണ്ട് എത്രത്തോളം ഡെഡിക്കേറ്റഡ് ആണെന്ന്. എത്രത്തോളം ശ്രദ്ധിക്കാറുണ്ട് ഒരു കഥാപാത്രം ചൂസ് ചെയ്യുമ്പോൾ? എനിക്കും സിനിമയ്ക്ക് ഒരു കണക്ഷൻ ഉള്ളു. ഞാൻ സിനിമയിൽ വരുന്ന സമയത്ത് 2010 ഞാൻ സിനിമയിൽ വരുന്ന സമയത്ത് എനിക്കും സിനിമയ്ക്ക് ഒരു കണക്ഷനും ഇല്ല. ഞാൻ അധികം സിനിമ കാണുന്ന ആളല്ല. പക്ഷേ ആദ്യത്തെ സിനിമ കഴിഞ്ഞൊരു 3 കൊല്ലം പോസ്റ്റായിരുന്നു, വീട്ടിലായിരുന്നു, ഒന്നും ഒരു വർക്കും ചെയ്തില്ല. പക്ഷെ ആ ഒരു 3 കൊല്ലത്തിലൊരു എന്തോ ഒരു സിനിമയോടുള്ള ഒരു പാഷനായിട്ട് മാറി. പിന്നെ എനിക്ക് തോന്നുന്നത് ഒരു ആക്ടറിൻ്റെയും ജേർണിയാണെന്ന് തോന്നുന്നു. എനിക്ക് എവിടെയോ ഒരു 2017-18 ഒക്കെ ആയപ്പോൾ ഞാൻ എല്ലാം ഒരേപോലത്തെ ക്യാരക്ടേഴ്സ് ചെയ്യുന്ന പോലെ എനിക്ക് തോന്നി. പക്ഷേ 2018 ഞാനത് നിർത്തി. ഞാൻ ആ കോപ്പ് റോളും അല്ലെങ്കിൽ വില്ലൻ എന്ന് പറയുന്ന സാധനം ഞാൻ നിർത്തി. പിന്നെ സുഴൽ എന്ന് പറയുന്ന സീരീസ് വന്നു. ഇപ്പം മനോരഥങ്ങൾ നിങ്ങൾ കണ്ടിട്ടുണ്ടാവും. സോ
ഓരോ ആക്ടർ അല്ലെങ്കിൽ ഒരു പെർഫോമറിന് എപ്പോഴും എക്സ്പ്ലോർ ചെയ്യാതെ ഒരു ക്യാരക്ടർ അല്ലെങ്കിൽ ഒരു ഏരിയ എക്സ്പ്ലോർ ചെയ്യണം എന്നുണ്ടാവും. അതുപോലെ തന്നെയാണ് എനിക്ക്. സോ ഇപ്പം ARM അതിലൊരു ക്യാരക്ടറാണെങ്കിൽ ഇതിൽ കംപ്ലീറ്റ്ലി ഡിഫറെൻറ്റ്. സോ ഇതുപോലെ ക്യാരക്ടേഴ്സ് നോക്കിയിട്ടാണ് ഞാൻ ചെയ്യുന്നത്. ഐ എം ട്രൈങ് ടു ബി എന്താ പറയുക കെയർഫുൾ ഞാൻ സെലക്ട് ചെയ്യുന്ന ക്യാരക്ടേഴ്സ്. ഈ 2018 കഴിഞ്ഞിട്ട് എനിക്ക് വരുന്ന ക്യാരക്ടേഴ്സ് കുറച്ച് നല്ലത്, എനിക്ക് ഭയങ്കര സന്തോഷമായിട്ടും എനിക്ക് ഭയങ്കര സാറ്റിസ്ഫൈങ് ആയിട്ടും ഉണ്ട്. അപ്പം താങ്ക് യു. എന്താ പറയുക, ഇതുവരെ എനിക്ക് കഥാപാത്രങ്ങൾ തന്ന ഡയറക്ടേഴ്സിനും ഇങ്ങനെ വേറെ രീതിയിൽ എന്നെ യൂഷ്വലി കാണുന്ന ലൈറ്റിലല്ലാതെ വേറെ രീതിയിൽ കാണുന്ന ഡയറക്ടേഴ്സിനും പ്രൊഡ്യൂസേഴ്സിനും താങ്ക് യു സോ മച്ച്. ആൻഡ് ഞാൻ ഇതുവരെ ചെയ്യാത്ത കഥാപാത്രങ്ങൾ ചെയ്യണം എന്നാണ് എൻ്റെ ആഗ്രഹം. സ്ഥിരം വില്ലൻ, സ്ഥിരം പോലീസുകാരനുള്ള ഒരു എല്ലാവരും വിളിക്കുന്ന എപ്പോഴും തോന്നിയിട്ടുണ്ടോ എങ്ങനെ കാസ്റ്റ് ചെയ്യുന്നുണ്ടോ, അങ്ങനെ എപ്പോഴും തോന്നിയിട്ടുണ്ടോ? പിന്നെ ഉറപ്പില്ല, നിങ്ങൾക്ക് തോന്നിയില്ലേ? ഇയാൾ എൻ്റെ ഇപ്പം നോക്കിയാലും പോലീസ് എന്ന് പറഞ്ഞാൽ നിങ്ങൾക്ക് തോന്നിയില്ലേ? അതെന്നെ എനിക്ക് തോന്നിയത്. പക്ഷേ അത് എന്താണെന്നറിയോ, ഞാൻ ആ ഒരു 3 കൊല്ലം എനിക്ക് പണിയൊന്നും ഇല്ലാതെ ഞാൻ വീട്ടിലിരുന്ന സമയത്ത് എല്ലാം ബുദ്ധിമുട്ടുണ്ടായിരുന്നു. പൈസയുടെ ബുദ്ധിമുട്ടുണ്ടായിരുന്നു, വീട്ടിൽ പ്രഷർ ഉണ്ടായിരുന്നു. അപ്പം എനിക്ക് ജോലി ചെയ്യണമെന്ന് മാത്രമേ ഉണ്ടായിരുന്നുള്ളൂ. ആ ഒരു ഡെസ്പറേറ്റ്നെസ്സിൽ ഞാൻ വന്ന സിനിമകളൊക്കെ ലെഫ്റ്റ് റൈറ്റ് സെൻറ്റർ ഒന്നും നോക്കാതെ ഞാൻ ചെയ്തു. തമിഴ്, തെലുഗു, മലയാളം എല്ലാം ഒന്നും നോക്കാതെ ഞാൻ ചെയ്തു. പക്ഷെ ആ ഒരു ജേർണിയിൽ ഏതോ ഒരു പോയിന്റിൽ പെട്ടെന്ന് ഇങ്ങനെ നിങ്ങളിപ്പോൾ ചോദിച്ചതുപോലെ ഒരാൾ ചോദിച്ചതാ, അന്നാണ് ഞാൻ സ്റ്റോപ്പ് ചെയ്തത്. അപ്പം എന്തായാലും താങ്ക് യു. ബട്ട് അതൊരു ജേർണിയാന്ന് തോന്നുന്നു. അതിൽ നിന്ന് ഇപ്പം കുറേ മാറ്റമായി, ഇപ്പം നല്ല നല്ല ക്യാരക്ടേഴ്സ് വരുന്നുണ്ട്. എനിക്ക് ഒരുപാട് സന്തോഷം. അജീന്ദ്ര രണ്ടാമോഷം എന്ന് പറയുന്ന സിനിമ ഓൾമോസ്റ്റ് 118 ദിവസം ഷൂട്ട് ചെയ്ത് അത്രയും ബുദ്ധിമുട്ടി പ്രൊഡ്യൂസർ പൈസ ഇറക്കി നമ്മൾ തിയേറ്ററിലേക്ക് എത്തിക്കാൻ വേണ്ടി അത്രയും കഷ്ടപ്പെട്ട് ഓരോ ആൾക്കാരും ബ്ലഡ് ആൻഡ് സ്വെറ്റാണ് അതിലിട്ട് ചെയ്യുന്നത്. അപ്പം എളുപ്പത്തിൽ അതിനെ ഈ വാര്യം പോലെ സ്ഥലത്ത് നിങ്ങൾ കാണുമ്പോൾ ആക്ച്വലി നിങ്ങൾ ഈ സിനിമ എന്ന് പറയുന്ന ഒരു രംഗത്തിനെ കൊല്ലുവാണ്. അതാണ് എനിക്ക് പറയാൻ തോന്നുന്നത്. അതായത് നിങ്ങളിതിപ്പം OTT എന്ന് പറയുന്ന ഒരു സ്ഥലമുണ്ട്, അവിടെ എല്ലാ സിനിമകളും വരുന്നുണ്ട്. നിങ്ങൾ തിയേറ്ററിൽ പോയി കണ്ടോ, ആൻഡ് അത് കഴിഞ്ഞിട്ട് OTT വരുന്നുണ്ടെങ്കിൽ ആ സമയത്ത് കണ്ടോ. പക്ഷേ തിയേറ്ററിൽ ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്ന സമയത്ത് ഈ പൈറേറ്റഡ് വേർഷൻസ് ഒക്കെ കാണുന്നത് ഭയങ്കര മോശമാണ്. അത് ഭയങ്കര സങ്കടമാണ്. സൊല്യൂഷൻ ഇതുവരെ കണ്ടായിട്ടില്ല. സൊല്യൂഷൻ എന്തെങ്കിലും ഉണ്ടോ? ടെക്നോളജി വളരുമ്പോൾ നല്ലതുകൊണ്ട് മോശമുണ്ട്. ഐ തിങ്ക് അതൊരു മോശം എന്ന് പറയുന്ന ഇതായിരിക്കും എന്ന് എനിക്ക് തോന്നുന്നു. പക്ഷേ ഏതെങ്കിലും ഒരു ദിവസം അതിനൊരു ഫുൾ സ്റ്റോപ്പ് വരണമെന്നാണ് ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നത്. சிம்பிள் சொல்யூஷன், நம்ம பார்க்கறது நிறுத்திட்டா பைரசி போயிடும், அவ்வளோதான் சொல்யூஷன். நீங்கள் ടെലിഗ്രാം ഡൗൺലോഡ് ചെയ്യും. ഞാൻ അതിൻ്റെ കൂടെ ഒരു ഫിലിം അഭിനയിച്ചിട്ടുണ്ട് മുന്നേ, നട്പെത്തുണയും. അപ്പം അതിനകത്ത് പക്ഷേ ആദ്യം ജസ്റ്റ് കോ ആക്ടർ. അപ്പം അങ്ങനെ ഈ ഫിലിം ഡയറക്റ്റ് ചെയ്യാൻ തീരുമാനിച്ചപ്പോൾ ഈ കോൾ മീ, ഇങ്ങനെ ഒരു റോൾ ഉണ്ട്, എങ്ങനെയാണ് എന്നോട് ചെയ്താൽ നല്ലതായിരിക്കും, ബിക്കോസ് ഇങ്ങനത്തെ ഒരു റോൾ ഞാൻ മുന്നേ ചെയ്തിട്ടില്ല. ആൻഡ് സോ അങ്ങനെ ആണ് സ്റ്റോറി പറയുന്നത്. സോ സ്റ്റോറി പറഞ്ഞ് കേട്ടപ്പോഴത്തേക്ക് എനിക്ക് ഒരുപാട് ഇഷ്ടമായി. ഞാനിങ്ങനെ ഒരു റോൾ ചെയ്തിട്ടില്ല, ആൻഡ് അത്രയും ഇമ്പോർട്ടൻസ് ഉണ്ട് ഫിലിമിൽ. സോ ഞാൻ പിന്നെ കൂടുതലൊന്നും ആലോചിച്ചില്ല. അതാണ് എനിക്ക് ശരിക്കും കുറേ ടഫ് സീൻസ് ഒക്കെ ഉണ്ട്. എനിക്കാണെങ്കിൽ കുറേ ചലഞ്ചിങ് ആയിട്ടുള്ള സീൻസ് ഉണ്ട് ഇതിൻ്റെ അകത്ത്. ആൻഡ് കുറേ എക്സ്പീരിയൻസ്ഡ് ആയിട്ടുള്ള ആക്ടേഴ്സിനോട് കുറേ കോമ്പറ്റീഷൻ സീൻസ് ഉണ്ട്. സോ അങ്ങനെ കുറേ നോക്കുവാണെങ്കിൽ കുറേ ബുദ്ധിമുട്ടിലുള്ള സീൻസൊക്കെ ഉണ്ടായിരുന്നു. പക്ഷേ ഈ ഫിലിമിൽ വർക്ക് ചെയ്യുമ്പോൾ ഉള്ളൊരു സ്പെഷ്യൽ തിങ് എന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ, എനിക്കറിയില്ല, എല്ലാവരും ഭയങ്കര യൂണിറ്റിയോടെ ഭയങ്കര ഇഷ്ടപ്പെട്ട് ഒരുപാട് ഹാർഡ് വർക്ക് ചെയ്യുന്ന ഒരു ഫിലിമായിരുന്നു. സോ അത് കാരണം ഒന്നും ഒരു ബുദ്ധിമുട്ടായിട്ട് തോന്നിയിട്ടില്ല. സാർ പറഞ്ഞ പോലെ
എല്ലാവരും ഒരുമിച്ച് ചേർന്ന് ഒരു ക്രിയേറ്റീവായിട്ട് ഒന്ന് ചെയ്യാൻ നോക്കുന്നു. സോ അങ്ങനെ മാത്രമേ തോന്നിയിട്ടുള്ളൂ, ഒരു ബുദ്ധിമുട്ടോ ഒന്നും ഒരിക്കലും തോന്നിയിട്ടില്ല. സോ അങ്ങനെ നോക്കുമ്പോൾ ഭയങ്കര ഒരു മെമ്മറബിൾ എക്സ്പീരിയൻസ് ആയിരുന്നു ഈ ഫിലിം. ആൻഡ് ഇതിൻ്റെ സ്കെഡ്യൂൾസ് ആണെങ്കിലും കുറേ സ്കെഡ്യൂൾ ഉണ്ടായിരുന്നു. എല്ലാവർക്കും കംഫർട്ടബിൾ ആവുന്ന സമയമൊക്കെ നോക്കി വളരെ റിലാക്സ്ഡായി ഷൂട്ട് ചെയ്തൊരു ഫിലിമായിരുന്നു. ആൻഡ് ഇവർ ടീമാണെങ്കിലും ഇവർ തന്നെയാണ് എല്ലാവരും ഇതിൻ്റെ പ്രൊഡക്ഷൻ ഫിലിം. സോ ഒരു 5 years മുന്നേ ആയിരുന്നു ഫസ്റ്റ് ഫിലിം. സോ അങ്ങനെ നോക്കുമ്പോൾ ഒരു ഐ കുഡ് സി എ ഗ്രോത്ത് പ്രൊഫഷണലി. ഭയങ്കര ലോട്ട് ഓഫ് എവല്യൂഷൻ, കുറേ ഭയങ്കര കോൺഫിഡൻസും പിന്നെ ഭയങ്കര ഡിറക്ടർ അല്ലാതെ തന്നെ നമ്മുടെ ടീം മാനേജ് ചെയ്തത് കുറേ ആക്ടേഴ്സ്. ചില ദിവസങ്ങളിലൊക്കെ നമുക്ക് മോർ ദാൻ 500-600 ആക്ടേഴ്സൊക്കെ ഉണ്ടായിരുന്നു സെറ്റിൽ. അത്രയും വലിയ സെറ്റും അത്രയും ആക്ടേഴ്സൊക്കെ ഉള്ള ദിവസങ്ങളുണ്ടായിരുന്നു. ബട്ട് ദ വേ ഹി വാസ് ഹാൻഡ്ലിങ് ദ ക്രൗഡ് ആൻഡ് ദ വേ ഹി വാസ് ഹാൻഡ്ലിങ് ഓൾ ദ ആക്ടേഴ്സ്, അത്രയും സീനിയർ ആയിട്ടുള്ള ആക്ടേഴ്സ് at the